கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சிபிஐக்கு மாற்றியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் பல முக்கியமான தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த உச்ச நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட சிபிஐக்கு மாற்றப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பிலே சீமான் என்ன சொல்கிறார்? இது பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. வாருங்கள் வீடியோக்குள்ள போய் என்னன்றதை பார்க்கலாம். நண்பர்களே, கடந்த 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்றத்திலே இந்த கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சிபிஐ கையில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதிலே டிவிகே, தாவேகா, தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு எங்களுக்கு சிபிஐனுடைய விசாரணை தான் வேண்டும், தமிழ்நாடு அரசின் மீதும் அல்லது தமிழ்நாட்டு காவல்துறையின் மீதும் அல்லது சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கின்ற அந்த எஸ்ஐடி என்று சொல்லப்படுகின்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மீதும் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே சிபிஐ தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தார்கள். அதே போல பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் இப்ப வந்திருக்கிற விஷயம் நண்பர்களே, இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறார்கள் தங்களுக்கு தெரியாமல், தங்களை ஏமாற்றித்தான் கையொப்பத்தை வாங்கி உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக தங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் பிறகு பார்க்கலாம். இது பற்றியும் நீதிமன்றம் ஒரு முக்கியமான கருத்தினை இப்பொழுது சொல்லியிருக்கிறது. அதையும் நாங்கள் வீடியோவுடைய கடைசி பகுதியில் பார்க்கலாம். அதே போல தமிழ்நாடு அரசு என்ன சொன்னது என்று சொன்னா, தங்களுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை, நாங்கள் அமைத்திருக்கிற அல்லது சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கிற அந்த எஸ்ஐடியினுடைய விசாரணையே போதுமானது. காரணம் என்னன்னு சொன்னா, அதுல தலைமை தாங்குற அதிகாரி முன்னைய நாட்களிலே சிபிஐல வேலை செய்தவர், அவர் ஒரு நேர்மையானவர், வினைத்திறனானவர். அந்த விசாரணையே போதுமானது, சிபிஐ விசாரணை தேவையில்லை. சிபிஐல நிறைய வழக்குகள் போய் குவிகிறது, அது மாநில அரசுக்கு எதிரானது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை தமிழ்நாடு அரசின் சார்பிலே ஆஜராகிய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே முன்வைத்து தங்களுடைய வாதங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இப்படி இந்த விஷயம் போய்கொண்டிருந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை இதனுடைய தீர்ப்பினை ஒத்திவைத்திருந்தது உச்ச நீதிமன்றம். இன்றைய நாள் திங்கட்கிழமை இதனுடைய தீர்ப்பு வெளியாகும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அது சொன்னதை போல இன்றைய தினம் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தை சிபிஐக்கு மாற்றுவதற்கு உச்ச நீதிமன்றம் இப்பொழுது தீர்மானித்து அதற்கான தீர்வையும் வழங்கி இருக்கிறது. அதே வேளையில் இன்னொரு விஷயத்தையும் உச்ச நீதிமன்றம் செய்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மற்றும் 2 IPS அதிகாரிகள் உள்ளடங்கலாக 3 அடங்கிய குழுவையும் உச்ச நீதிமன்றம் நியமித்திருக்கிறது. இவர்கள் இந்த சிபிஐனுடைய விசாரணையை இப்பொழுது கண்காணிக்க போகின்றார்கள். இவர்கள் கண்காணிக்கிறது மட்டுமில்லாமல் மாதம் ஒரு தடவை இது சம்பந்தப்பட்ட அறிக்கையையும் நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும். காரணம் என்னென்னா, இந்த விசாரணையின் மீதான நம்பகத்தன்மையினை பேணிக் கொள்வதற்காக உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தை செய்திருக்கிறது. உண்மையிலே இது பாராட்டக்கூடிய ஒரு விடயம்தான். அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக சொல்கிறார்கள், இந்த விடயத்தில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அது எல்லோருடைய உரிமையாகவும் இருக்கிறது, பாதிக்கப்பட்டவர்களுடைய அடிப்படை உரிமையாகவும் இருக்கின்றபடியினாலே இதில் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இது போன்ற நடவடிக்கைகளை செய்திருக்கின்றோம். அதற்காகத்தான் எங்களுடைய நீதிபதியின் தலைமையிலான ஒரு குழுவை நியமித்திருக்கிறோம் என்று சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே வேளையில் இது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான், இது ஒரு இடைக்கால தீர்வு தான் என்பதையும் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல தமிழ்நாடு அரசு விரும்பினால் மேன்முறையீடு செய்யலாம் என்று சொல்லியும் அவர்கள் கருத்துரைத்திருக்கின்றார்கள். அப்ப நான் நினைக்கிறேன் என்ன சொன்னா, இது பெரும்பாலும் மேன்முறையீடு செய்யப்படும். தமிழக அரசினாலே இந்த சிபிஐ விசாரணை தொடர்பிலான வழக்கை மேன்முறையீடு செய்வார்கள் தமிழ்நாடு அரசை சேர்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள் என்பது நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம் என்னென்ன, அவர்கள் சிபிஐ விசாரணையை தொடர்ச்சியாக எதிர்த்து வருகிறவர்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நிச்சயமாக அவர்கள் மேல்முறையீட்டுக்கு போவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றதும் இப்போ எங்களால் சொல்ல முடியாமல் இருக்குது. இந்த வழக்கு விசாரணையினுடைய உத்தரவிடலின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சில முக்கியமான விஷயங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். இதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் நண்பர்களே. கரூர் கூட்ட நெரிசல்ல உண்மையில் என்ன நடந்தது, அங்க நடந்த அவ்வளவு விஷயங்களும் வெளிக்கொணரப்பட வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய எண்ணமும் இருக்கிறது, எங்களுடைய சிந்தனையும் இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் எல்லா நடவடிக்கையும் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்காகத்தான் எங்களுடைய நீதிபதி ஒருவருடைய தலைமையிலும் ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம்.
ஆகவே விரைவில் இந்த விசாரணைகள் மூலமாக உண்மைகள் வெளியே வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என நீதிபதிகள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணைகள், இந்த சிபிஐ விசாரணைகள் நடக்கின்ற போது யார் மீது தவறு இருக்கிறது, யார் மீது நியாயம் இருக்கிறது என்றதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளும் என்று சொல்லி நீதிபதிகள் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதே வேளையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீதிபதிகள் பதிவு செய்திருந்தார்கள். இந்த கூட்ட நெரிசல் விஷயமானது, அதாவது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரமானது மக்களினுடைய அடிப்படை உரிமை சார்ந்த ஒரு விவகாரமாகத்தான் உச்ச நீதிமன்றம் இதை பார்க்கிறது. ஆகவே ஒரு விவகாரத்தில் பாரபட்சம் இல்லாத ஒரு விசாரணையை கேட்பது என்பது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு அடிப்படை உரிமை என்றதை உச்ச நீதிமன்றம் எப்பொழுதும் தன்னுடைய தலையாய கடமையாக வைத்திருக்கிறது. இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தப்பட்ட விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் அணுகிய முறையும் அது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் கூறிய முறையும் தவறாக இருக்கிறது. அது மீது எங்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. எப்படி ஒரு தனி நீதிபதி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம், இது சம்பந்தப்பட்ட தீர்வுகளை முன்வைக்கலாம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் தங்களுடைய அதிருப்தியையும் இந்த சந்தர்ப்பத்தின் போது பதிவு செய்ய தவறவே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு தெரியும், அன்று 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் நடக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலே வக்கீல்கள், அதாவது வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது வந்திருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றி கையொப்பம் வாங்கி அதன் மூலமாகத்தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலே ஆஜராகிறார்கள் என்று சொல்லி ஒரு மாயையை தோற்றுவித்து ஒரு பொய்யான விஷயத்தை அங்கே செய்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்ப ஒரு பரபரப்பான செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களும் இப்பொழுது ஊடகங்களில் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விஷயத்தையும் உச்ச நீதிமன்றம் கவனத்தில் எடுத்து இது போன்ற தவறான மனுக்கள் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றி மனு தாக்கல் செய்திருந்தால் அது சம்பந்தப்பட்ட விசாரணையையும் வெளிப்படையாக செய்யுமாறு சிபிஐக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம், இது உண்மையிலேயே தவறான செயற்பாடாகத்தான் இருக்கிறதா இல்லையான்றது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததன் பிறகு சீமான் என்ன சொல்றாரு என்று சொன்னா, தமிழ்நாட்டு காவல்துறையை அவமதிக்கிற ஒரு செயற்பாடு. விசாரணை ஆரம்பிப்பதற்கு முதலிலே இந்த விசாரணையை சிபிஐக்கு ஏன் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள்? ஆகவே தமிழ்நாடு போலீசார் மீது அவர்கள் அவமரியாதை செய்திருக்கின்றார்கள் என்றுதான் நான் இதை பார்க்கிறேன் என்று சொல்லி சீமான் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். எனவே நண்பர்களே, டிவிகேயினுடைய ஆதரவாளர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் வெகுவாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வழக்கு, ஒரு தீர்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இப்பொழுது டிவிக்கு எதிர்பார்த்ததன் அடிப்படையிலே சிபிஐக்கு இது மாற்றப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு விரும்பினால் இதை மேல்முறையீட்டுக்கு உட்படுத்தலாம் என்று சொல்லியும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறது உச்ச நீதிமன்றம். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே நண்பர்களே, இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.